நகரத்தார் பெருமக்கள் நான் சொன்னேன், எவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்தாலும் அதை கண்டு துவழுவர்கள் நகரத்தார் பெருமக்கள் அல்ல, துவண்டு போவது அல்ல. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நம்ம ஒரு தடவையும் பிரச்சனை வரும்போது we will bounce back. 1934 முதலாம் உலக போர், எகெயின் ப்ராப்ளம் ஃபார் நகரத்தார்ஸ். 1939 இரண்டாம் உலகம் போர் 5 ஆண்டு காலம் நீடித்தது, ப்ராப்ளம் ஃபார் நகரத்தார்ஸ். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் கிடைத்த பிறகு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய பேங்க்ஸ் வந்துச்சு. பேங்க்ஸில் வந்து கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தே ஸ்டார்டட் கிவிங் லோன்ஸ், லெண்டிங் லோன்ஸ். அதனால் நம்ம குலத்தொழிலாக இருந்த அந்த லேவாதேவி ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் செட்பேக் வந்துச்சு. நிறைய பேர் தே ஸ்டார்டட் மைக்ரேட்டிங் ஃப்ரம் ஒன் பிஸ்னஸ் டு another பிஸ்னஸ். இப்படித்தான் 47 நமக்கு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் 1963 பர்மாவோட வீழ்ச்சி. 1975 வட்டி சட்டம், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வட்டி சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. அதில் நிறைய பேர் தே காட் வேனிஷ்ட். அதுக்கப்புறம் 1997 உலக பொருளாதார வீழ்ச்சி. 2008 எகெயின் பொருளாதார வீழ்ச்சி. 2022 என்ன, 22 என்ன, கோவிட். 1.5 ஆண்டு காலம் எதுவுமே நடக்கலை. இதெல்லாம் தாண்டி பரிணமித்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். ஜோர கைதட்டுங்க ப்ளீஸ்.